ஓகே, நாம் ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நன்றி சொல்கிறோம். தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இணைந்து இந்த பைபிள் ஸ்டடியில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்திருக்கிற நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இந்த நாளில் பேசுவீராக, இடைப்படுவீராக. பரிசுத்த வார்த்தைகளை எழுதி தந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து ஆசிரியராய், போதகராய் நீர் எங்களுக்கு கற்றுத்தர உம்மை நாங்கள் அழைக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். தெளிவுள்ள சிந்தை, தெளிவுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். கர்த்தருடைய வார்த்தை எங்களிடத்தில் பேசப்படும் பொழுது கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் கடினத்தன்மைகளை அகற்றிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுத்து சரி செய்ய வேண்டிய காரியங்கள் நீர் எதை எங்களுக்கு போதிக்கிறீரோ, எதை எங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறீரோ அதற்கு கீழ்ப்படுகிறதான இருதயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தாரும். நீரே உயர்ந்தரும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். குட் ஈவினிங். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம தொடர்ந்து ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல், இதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் யார், மனுஷனை கர்த்தர் விதமாக உருவாக்கினார், மனிதனுடைய தன்மைகள் என்ன, ஆவி ஆத்மா சரீரம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளாக மறைந்திருக்கிற காரியங்கள் என்ன என்பதை பல வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பழைய வீடியோஸ் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறதான காரியங்கள் கோர்வையாக உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது மனுஷன் உருவாக்கப்பட்ட உருவமும் சாயலும், இமேஜ் அண்ட் லைக்னஸ். இது ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன, சாயல்னா என்னது, எதற்காக தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த அண்டத்தை, இந்த யூனிவர்ஸ், இந்த ஹோல் யூனிவர்ஸை ரூல் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில கட்டமைப்புகள், ஒரு சில அடிப்படையான சட்டத்திட்டங்களை தேவன் உருவாக்கினார். அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாயலாய் இருக்கிறதான ஒன்று அதே சாயலை போல் இருக்கிறதான மற்றொன்றை பிறப்பிக்கும். இப்போ குரங்கு குரங்கை தான் பிறப்பிக்கும், நாய் நாயை தான் பிறப்பிக்கும், மனுஷன் மனுஷனை பிறப்பிப்பான். இப்போ ஒரு மாமர செடியிலிருந்து வருகிறதான ஒரு விதை, அதை போட்டால் மாமரம் தான் வரும், வாழை மரம் வராது. ஸோ இது ஒரு யூனிவர்சல் லா, சரிங்களா? இதை நம்ம மறுக்கவே முடியாது, இது எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்போது இதை தேவன் எங்கே உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாசிக்கலாம். இந்த காரியத்தை தேவன் நியமனமாக எங்கே சொல்கிறார் அப்படின்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே, ஜாதினா வகைன்னு வச்சுக்கலாம். நம்ம சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தவங்க ஜாதி ஜாதின்னு போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ ஜாதி அப்படின்றது வகை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் வகையின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் விதத்தின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன், அது நல்லது என்று கண்டார். அதை நான் வேற ஒரு வருஷனில் வாசிக்கிறேன் பாருங்க. பூமி புல்லையும் தானியங்களையும் கொடுக்கும் செடிகளையும் முளைப்பித்தது, பூமி விதைகளை கொண்ட பழங்களை கொடுக்கும் மரங்களை முளைப்பித்தது, ஒவ்வொரு செடியும் தனக்கே உரிய இனத்தை உருவாக்கியது. பாருங்க, இங்கே வார்த்தை என்ன போட்டிருக்குதுங்க, தனக்கே உரிய இனத்தை உருவாக்கியது தேவன், இது நல்லது என்று கண்டார். இது வேற ஒரு வெர்ஷனில் இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது இது கவனித்து பார்த்தீங்கன்னா, தங்கள் தங்கள் விதத்தின்படியே, இல்லை தங்கள் தங்கள்
இனத்தின்படியே. இப்போ நான் சொன்ன மாதிரி குரங்கு, சிங்கம் சிங்கத்தை பெற்றெடுக்கும், மரம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு மரம். ஸோ இது ஒரு யூனிவர்சல் லா. இப்போது இதனுடைய அடிப்படையில் தான் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் மனுஷனை உருவாக்குறார். இதில் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் வகையின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்கேயும் நம்ம அதை பார்க்குறோம். அடுத்ததாக 24ஆவது வசனத்திலையும் பார்க்குறோம். பின்பு தேவன் பூமியானது வகை வகையான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் வகை வகையாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 25ஆம் வசனம் பாருங்க. தேவன் பூமியில் உள்ள வகை வகையான காட்டு மிருகங்களையும் வகை வகையான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ இது தேவனுடைய பார்வையில் இது எல்லாமே அவருடைய ரூல் படி, அவருடைய நியமனத்தின்படி அவர் செய்த ஒரு காரியம். எதற்காக தேவன் இதை செய்கிறார்? ஏன்னா இப்போ அவருடைய சாயலாக உருவாக்கப்பட போகிற மனுஷன் அவருடைய சாயல். இப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் பாருங்க, நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த கமாண்ட், அதாவது இந்த கட்டளை, தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை எல்லா சிருஷ்டிப்புக்கும் வந்துச்சு. என்னன்னா அவைகளிலிருந்து வருகிறதான ரீப்ரொடக்ஷன், அதாவது அவைகள் இனப்பெருக்கத்திற்கு அவைகள் செயல்படும் பொழுது, இனப்பெருக்கத்தில் செயல்படும் போது தங்களுடைய இனத்தை சார்ந்த தங்களைப் போலவே மற்றொன்றை அவை பிறப்பிக்கும் அப்படின்றத கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு உலகளாவிய நியமனமாக ஒரு சட்டமாக உருவாக்கினார். அதனுடைய அடிப்படையில் தான் ஆதியாகமம் 1:26 அந்த வசனத்தை வாசிக்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த கோர்வை புரியும்னு நினைக்கிறேன். மேலே எல்லாம் என்ன பண்ணுறாரு, அதாவது மரம் செடி கொடி அப்புறம் மிருகங்கள் இதெல்லாம் உருவாக்கிட்டு அவை வகை வகையாக அவைகளுடைய இனத்தின்படி அவை பெருகட்டும், அது நல்லது அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ 26ஆவது வசனத்தில் என்னன்னு சொல்கிறாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். ஸோ நமது அப்படின்னு சொல்லும் போது அது திரியேக தேவனை குறிக்கிறதா இருக்குது. நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். இப்போ பாருங்க, சாயல் பாருங்க, சாயல் ரூபம் இது 2. அடுத்ததா செயல். என்ன செயல்? ஆளுமைன்ற செயலும் யார் இடத்துல இருந்து தான் வந்தது? ஏன்னா உருவாக்கினவர் ஆளுகிறவர், அவர் தான் சொவரென் காட்னு சொல்கிறோம். அதாவது சர்வ ஆளுமை உள்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே ஆளுமையை தான், அந்த ஆளுமையில் உள்ள ஒரு பார்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறாரு, நமக்கு இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்களுக்கு கொடுக்குறார். அந்த ஆளுமை அவர் வந்து அண்டத்தையும், அண்டம்னா அண்டம் பால்வெளி இப்படி என்னன்னா மேக்சிமம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் அவர் தான் ஆளுகிறார். ஆனால் அந்த பூமியில் இருக்கிறவைகளை மாத்திரம் ஆளுகிறதான ஒரு தன்மையை மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்குறார். ஏன்? 2 காரியத்தினுடைய அடிப்படையில் அவன் உருவாக்கப்படுகிறான். ரூபத்தின்படியையும் சாயலின்படியையும் அவன் உருவாக்கப்படுகிறான். இப்போ ரூபம்னா என்ன, சாயல்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு புரிதலுக்குள்ள நம்ம வந்துடணும். என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் அப்படின்றவன் எல்லாவற்றையும் உருவாக்கி, அதாவது தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி அதே மாதிரி ஒரு அமைப்பில், அதாவது ஒரு மிருகத்தை உருவாக்கின மாதிரியோ இல்லை ஒரு மரம் செடி கொடிகளை வார்த்தையினால் உருவாக்கின மாதிரியோ மனுஷனை அவர் உருவாக்கலை. முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா மற்றவை எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டு ஆண்டவர் வந்து அதுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறார். அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிவிங் பீயிங்காக இருக்குது. ஆனால் நம்மளை மாத்திரம் என்ன பண்ணுறாரு, லிவிங் பீயிங்காக இல்லை, நம்மளை ஹியூமன் பீயிங்காக மாற்றுறார். மனுஷி என்று சொல்லுகிறார். மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே அதுக்கு சோல்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆத்துமாலாம் ஒன்றும் கிடையாது, அது போயிடுது. அதுக்கு ஒரு சுவாசம் இருக்குது. அந்த சுவாசம் போன உடனே மண்ணோட மண்ணாக அது போயிடுது. இப்போ மிருகங்கள்லாம் மறிக்கும் போது, இப்போ உங்கள் வீட்டில் செல்ல பிராணி இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ உதாரணத்திற்கு வீட்டில் நாய் வளர்க்குறோம். அந்த நாய் வந்து வயசாகி இறந்துருதுன்னு வச்சுப்போமே. இப்போ இறந்ததுக்கப்புறம் அது எங்கே போகும்? எங்கேயுமே போகாது, அது மண்ணுக்கு தான் போகும். ஏன்னா அதனுடைய சுவாசம் தேவனிடத்துலேருந்து வந்தது. அந்த சுவாசம் திரும்ப போயிடுச்சு.
இப்போ சரீரம் என்ன ஆயிடுச்சுங்க, மண்ணோடு மண்ணாக போயிடுச்சு. இப்போ அதுக்கு இருந்ததான மெமரி எல்லாமே அதெல்லாமே ஃபேட் ஆகிடும், அவ்வளோதான், மறைஞ்சிருச்சு. அது வந்து எங்கேயுமே நீங்கள் போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனுஷன் அப்படின்றவன் அப்படி கிடையாது. அவன் லைஃப் ஃபேக்டரில், அதாவது அந்த லைஃப் செயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வாழ்க்கை பட்டியலில் நீங்கள் அந்த உயிர் பட்டியல் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டோம்னா அதில் மனுஷன்தான் இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கிறான் இல்லைங்களா. மனுஷனுக்கு கீழே தான் தேவனால் படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளும் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமல், நீங்கள் ஒரு சிம்பான்சி எடுத்துக்குவோம், ஒரு மனித குரங்கு இன்டெலிஜென்ட்னு சொல்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அனிமல் எடுத்துக்கலாம். அந்த அனிமல், அதாவது படைக்கப்பட்ட மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளை காட்டிலும் மனுஷன் வந்து அந்த உயிர் பட்டியலில் மேலே தான் இருக்கிறான், டாப்பில் தான் இருக்கிறான். ஏன்னா அவன் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியாகவும் சிருஷ்டிக்கப்பட்டான். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, லூக்கா 3வது அதிகாரம், லூக்கா 3வது அதிகாரம் 38வது வசனம் பாருங்க. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இப்போ மற்றவங்கெல்லாம் யார், மார்க்கு தான், மேத்யூ தான் அதை ஸ்டார்ட் பண்ணார், அந்த ஜீனியாலஜி வம்ச வரலாறு எழுதுறதுக்கு. ஆனால் லூக்கா வந்து பார்த்தீங்கன்னா வம்ச வரலாறு ஆரம்பித்து அவர் எங்கே வரைக்கும் போகிறாரு, ஆதாம் வரைக்கும் போகிறார். அப்போ எந்த அளவுக்கு அவர் ரிசர்ச் பண்ணியிருப்பார் இல்லைங்களா. நம்ம பாருங்க, ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ தேவனுடைய மகன் அப்படின்னே சொல்லலாம் நம்ம அவனை. ஓகே, ஸோ இது நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது சாயல்னா என்ன, ரூபம்னா என்ன, இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாயல் அப்படின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 34 முறையும் புதிய ஏற்பாட்டில் 24 முறையும் வந்திருக்குது. சரிங்களா? இது எதற்காக இது வந்து தேவன் வந்து வேற எந்த சிருஷ்டிக்கப்பட்ட வேற எந்த உயிருக்கும் இதை வந்து அவர் சொல்லவே இல்லை. வேற எந்த காரியத்துக்குமே அவர் சொல்லவே இல்லை. அதாவது மிருகத்திற்கோ வேற எந்த காரியத்துக்குமே இந்த சாயல் அப்படின்றது சொல்லவே இல்லை. அவர் மனுஷனுக்கு மாத்திரம்தான் அவர் பயன்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சாயல்ன்ற வார்த்தை வேதத்தில் வேறு சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்கள், சிலைகள், இந்த மாதிரி இடங்கள்லையும் சாயல் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது 1 கொரிந்தியர் 11:7. 1 கொரிந்தியர் 11:7. புருஷனானவன் தேவனுடைய சாயலும், பாருங்க, மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். ஸோ மேனை பற்றி சொல்லும் போது அவன் யாருங்களாம், தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கிறிஸ்து தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சாயலாக இருக்கான்னு போடப்பட்டிருக்குது. அடுத்து கிறிஸ்து தேவனுடைய சாயலாக இருக்கிறார்னு 2 கொரிந்தியர் 4:4 நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்து, இங்கே நம்ம அதை தான் பார்க்குறோம். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்து, இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். அடுத்ததான் நாம் பார்க்கிறது கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறதான மனுஷன். அதை நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. இதை வந்து நம்ம பல டீச்சிங்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம பிரசங்கங்கள்லாம் கூட நம்ம கேட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல், மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் சாயலை பெற்றுக்கொள்ளுதல், இந்த மாதிரி நிறைய தலைப்புகளில் நீங்கள் பிரசங்கங்களையோ டீச்சிங்ஸோ நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த சாயல் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்து, என்ன சாயல்னா என்னது? லிட்ரலாக ஜீசஸ் மாதிரி முடி, கண்ணு, அந்த சாயல் அதை பற்றி பேசப்படுதா, இல்லைன்னா அவருடைய சுபாவத்தை பற்றி பேசப்படுதா? ஸோ இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? பாருங்க, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். சரி, அடுத்ததாக வாசிக்கலாம். இந்த வசனங்கள்லாம் வாசிச்சுட்டு நம்ம ஃபைனலாக நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். அடுத்ததாக
விக்கிரகங்கள் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். ரோமர் 1:23. ரோமர் 1:23. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இப்போ உங்களுக்கு இங்க வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இங்க சாயல்னு போடாம இங்க ரூபம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஸோ ரூபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆட்ரிபியூட் இஸ், அதாவது டிவைன் ஆட்ரிபியூட், அந்த தெய்வீக தன்மை என்பது ஒரு சிலை. இப்போ உதாரணத்திற்கு நம்ம இந்தியாவில் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்குது. யானை வடிவில் இருக்கிறதான ஒரு விக்கிரகத்தை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாம்பு வடிவத்தில் ஒரு விக்கிரகம் இருக்குது. அதுக்கப்புறம் பாதி ஆண் பாதி பெண் இந்த உருவத்தில் விக்கிரகங்கள் இருக்குது. இந்த மாதிரி பல விக்கிரகங்கள் இருக்குது. இப்போது இந்த விக்கிரகத்தினுடைய அமைப்பு, இப்போ உதாரணத்திற்கு ஒரு யானை எடுத்துக்குவோம். இப்போ யானை உருவத்தில் ஒரு விக்கிரகம் இருக்குது. யானையினுடைய தலை, உடம்பெல்லாம் வந்து மனுஷன், எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சாயல், அதாவது இந்த சாயல்ன்றது யானை மாதிரியே இன்னொரு மனுஷனுக்கு யானை மாதிரியே முகம் இருந்தால் அதை சாயல்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ரூபம்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சிலைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தெய்வீக மரியாதை. அதை என்னவா பண்ணுறாங்க, அந்த சிலையை தெய்வமாக வணங்குறாங்க. டிவைன் ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். தெய்வீக தன்மையை அந்த விக்கிரகத்துக்கு கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரூபம்னு சொல்கிறோம். சாயல்னா என்னது, வெளிப்பிரகாரமான தோற்றம். ரூபம்ன்றது என்னதுங்க, உள்பிரகாரமாக அந்த விக்கிரகத்திற்கு கொடுக்கப்படுகிற ஒரு தெய்வீக தன்மை. அது தெய்வம் கிடையாது, ஆனால் தெய்வத்தை போல அதை வணங்குதல். அதனால தான் இது ரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ இங்கே இந்த 4 வசனங்களையும் நம்ம வாசிச்சிருக்கோம். ஸோ முதலாவது மனுஷன் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டான். அடுத்து கிறிஸ்து தேவனுடைய சாயலாக இருக்கிறாரு. மூணாவதா நம்ம கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்பட வேண்டும், நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அடுத்து 4வதா இங்கே விக்கிரகங்கள், சிலைகள் இது எல்லாத்தையும் ரூபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? இப்போ அந்த ரூபத்தை பற்றி இன்னும் ஒரு சில வசனங்கள்லாம் வாசிக்கலாம். இப்போ ஆதாமனுடைய பாவத்தை பற்றி நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 5வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதில்லை. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. சரி, இப்போ இந்த வசனத்தை கவனிப்போம். இங்கே கவனிச்சு பாருங்க. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இந்த அடையாளமானவன் அப்படின்றது என்னதுங்க? இங்க என்ன சொல்லப்படுது ஆக்சுவலி? அதாவது ஆதாம் அப்படின்றவர் முதல்ல உருவாக்கப்பட்ட மனுஷன், கரெக்டா? அவர் மூலமாக வந்த அந்த சிருஷ்டிப்பு பாழா போச்சு. பாவம் நுழைஞ்சி அந்த சரீரமானது பாவத்தின் சரீரமாக மாறிடுச்சு அப்படின்றாரு. ஆனால் அடுத்தது இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை நம்ம 2ஆம் ஆதாம்னு சொல்கிறோம். அவர் என்ன பண்ணுறாருங்க, அந்த விழுந்து போன மனுஷனை திரும்ப உயிர்ப்பிக்கிறாரு. பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்து, தேவனுக்கு நேராக தேவனோடு கூட அவனை இணைக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம், இல்லைங்களா? இப்போ பாருங்க, அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட ஆதாம் 2ஆம் வரப்போகிறதான 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் யாருங்களாம்? ஃபோர் ஷேடோ, நிழலாட்டம். முன்ன அடையாளமானவன்னா இப்படி வச்சுக்க, நிழலாட்டம். அதை தான் நம்ம லைக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்கு. எபிரேயரில் மெல்கிசேதேக்கை பற்றி பார்க்குறோம். ஆக்சுவலி எபிரேயரில் அந்த எபிரேயர் எழுதினதான அப்போஸ்தலன் பிரதான ஆசாரியனா யார் இருக்கிறான்னு சொல்ல வராரு? ஜீசஸ் சொல்ல வராரு. ஆனால் ஜீசஸுடைய அந்த ஆசாரியத்துவத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியத்துவத்தை ரிவீல் பண்ணுறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு யார் அவர் பயன்படுத்துகிறாரு? மெல்கிசேதேக்கு என்கிறதான ஒரு மனிதனை பயன்படுத்துகிறாரு. மெல்கிசேதேக்கு என்னதான் ஒரு சூப்பர் நேச்சுரல் கன்செப்ஷனில் பிறந்திருக்கலாம். அவரை பற்றி சொல்லும் போது துவக்கமும் முடிவும் இல்லாதவன், அந்த மாதிரி ஜீசஸுக்கு இணையான அளவுக்கு
அவர் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் தேவருடைய குமாரன் கிடையாது. நான் சொல்றது நல்லா கவனிங்க. மெல்கிசேதேக்கு ஒரு முன்னடையாளம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மெல்கிசேதேக்கு ஒரு முன்னடையாளம். இன்னும் சொல்ல போனால் ஆசரிப்பு கூடாரம் எடுத்துக்குவோம். ஆசரிப்பு கூடாரன்றது ஒரு முன்னடையாளம். வேற என்ன இருக்குதுங்க? சீனாய் மலை. சீனாய் மலையிலே தேவன் மோசேவோடு பேசினது, தேவனுடைய பிரசன்னம் மலை மேலே இறங்கி வந்தது, அது ஒரு முன்னடையாளம். இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? ஆசரிப்பு கூடாரம். என்ன ஆசரிப்பு கூடாரம் தேவாலயமாக மாறிச்சு. தேவாலயத்தை இடிச்சிட்டாங்க. இப்போ யார் ஆலயமாக மாறிட்டோம்? நம்ம ஆலயமாக மாறிட்டோம். சீனாய் மலையில் இருந்ததான தேவ பிரசன்னமும் முன்னடையாளம் தான். அன்னைக்கு அப்படி பயங்கரமாக இருந்ததான அந்த தேவ பிரசன்னம். அதுக்கப்புறம் தேவாலயம் கட்டப்படும் பொழுது சாலமோன் அதை பிரதிஷ்டை செய்யும் போது மேகமூட்டமாக அங்கே இருந்தது. இப்போ அதே தேவ பிரசன்னம் தான் ஆவியானவரா நமக்குள்ள என்ன பண்ணுறாருங்க? தங்கி இருக்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ ஓல்டு டெஸ்டமெண்ட்டில், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் வருகிறதான காரியங்களுக்கு முன்னடையாளமானவைகள். ஸோ இப்போ எது நிஜம்? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது தான் நிஜம். இப்போ அதே பார்வையில், அதே பாணியில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். முன்னடையாளமான. ஸோ இப்போ ஆதாமுடைய தோற்றம் இருக்கு இல்லையா, கை கால் இது எல்லாமே, இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உருவாக்கப்படும் போது, அதாவது பாவத்துக்கு முன்னாடி, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? மகிமையின் சரீரம் இருந்துச்சு. அவங்க நிர்வாணிகளாக இருந்தும் அதை அறியாதிருந்தார்கள்னு இருந்தது. அதை பற்றி அவங்களுக்கு, ஏன்னா அவங்க மகிமைன்றது அவங்களுடைய ஒரு ஆடை மாதிரியே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒரு புரிதல். இப்போது இந்த டைமில், அதாவது பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி மகிமையின் சரீரத்தோடு இருந்தாங்க இல்லைங்களா, க்ளோரியஸ் பாடியில் இருந்தாங்க ஆதாமும் ஏவாளும். இப்போது இதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்னன்னு சொல்கிறாருன்னா, யாருடைய சாயல்ன்றாரு? கிறிஸ்துவனுடைய ரூபம். சாயல் இல்லை, சாரி, ரூபம்னு சொல்கிறார். முன்னடையாளமானவன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அங்கே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி க்ளோரியை தங்களுடைய பாடியில், மகிமை எப்படி சுமந்து சென்றாங்களோ, அதே மாதிரி ஜீசஸ் இந்த பூமிக்கு வரும்போது மகிமையை, தன்னுடைய சரீரத்தில் மகிமையை சுமந்தார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால தான் அவரை பார்த்த, அவரோடு பழகின அப்போஸ்தலர்கள் எல்லாம், நீங்கள் பேதுரு கூட கவனிச்சு, இன்னைக்கு கூட நான் வாசிச்சுட்டு இருந்தேன், பேதுருவும் சொல்கிறார், அவர் அந்த அந்த மறுரூப மலையில் தேவன் அவரோடு பேசினதை நாங்கள் கேட்டோம் அப்படின்றாரு. யோவானும் பார்த்தீங்கன்னா 1 யோவானில் நாங்கள் கேட்டதும் பார்த்ததும் தொட்டதும் இப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் சும்மா சாதாரணமாக அவர் ஒரு ஃபிசிக்கல் மேனாக மாத்திரம் அவரை பார்க்கல. கூட இருந்ததான அப்போஸ்தலர்களுக்கு ஜீசஸ் மேலே இருந்ததான ஒரு க்ளோரி அவங்க பார்த்தாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பரிசேயர் சதுசேயர் கண்களுக்கு அது தெரியல. பரிசேயர் சதுசேயர் கண்களுக்கு அவர் சாதாரண மனிதன், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த ஒரு மகன், ஒரு ஆண், அவ்வளோதான். ஆனால் அப்போஸ்தலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மாத்திரம்தான் ஜீசஸ் மேலே இருந்ததான க்ளோரி அப்படின்றதான அந்த லைக்னஸ், அதாவது அந்த உருவம், அதுதான் சொல்ல வரேன். க்ளோரின்றது என்ன அப்படின்னா அவங்க மேலே இருக்கிறதான ஒரு அமைப்பு. அதாவது அந்த அமைப்பை வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, ஒரு தெய்வீக தன்மையை ஒரு தெய்வீக தன்மையை அவங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் மோசேவை எடுத்துக்கோம். மோசே சாதாரணமான மனுஷன். ஆனால் அவர் சீனாய் மலையில் 40 நாள் இருந்துட்டு கீழே இறங்கி வந்த உடனே அவருடைய முகம் எப்படி இருந்ததுங்களா? மகிமையினாலே நிரம்பி இருந்தது. அதாவது அப்படியே வெளிச்சமாக இருந்தது அவருடைய முகம். வசனம் என்ன போட்டிருக்குன்னா, முகத்தை பார்க்க முடியாததுனால மோசே முகத்துக்கு முன்னாடி என்ன போட்டுக்கிட்டாருங்களாம், ஒரு 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 தலை மேலே முக்காடு மாதிரி போட்டு ஒரு வெயில் போட்டுக்கிட்டார். இப்போ நம்ம திருமணத்துக்கு மணப்பெண்களுக்கெல்லாம் வெயில் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோசே போட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்போ இந்த லைக்னஸ் அப்படின்றது இதுதான். ஸோ இமேஜ்ன்றது பிசிக்கலாக இருக்கக்கூடியதான காரியம். ஆனால் இந்த லைக்னஸ், அதனால தான் அந்த சாயல் ரூபம். சாயல்னா வெளிப்பிரகாரமானது, ரூபம் அப்படின்றது அவங்க மேலிருந்ததான அந்த தெய்வீகத்தன்மை. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த தெய்வீகத்தன்மையை தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார்.
இந்த தெய்வீக தன்மையை ஃபர்ஸ்ட் யார் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தா? ஆதாமும் ஏவாளும். எதுக்கு முன்னாடி? பாவத்துக்கு முன்னாடி. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அவங்க மகிமையின் அந்த சாயல் மாற்றப்பட்டு இப்போ அழிவுக்குரிய மாம்ச சாயல் வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்ம எல்லாருமே நமக்கு போதிக்கப்படுகிறது, வசனம் நமக்கு போதிக்கிறது என்ன அப்படின்னா, மகிமையின் மேல் மகிமை நாம் அடைய வேண்டும். we should be transformed from glory to glory. ஏன்? பிசிக்கலா இந்த சாயலை நம்ம பெற்றுக்கொண்டோம். கை, காலு, இது தலை, இதெல்லாம் பிசிக்கல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்து இருக்குது இல்லையா ரூபம், சாயலின்படியும் ரூபத்தின்படியும். இப்போ இந்த ரூபத்தை கம்ப்ளீட் பண்ணவர் யாருங்க? இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இவரை போல நம்ம மாறும் பொழுது, அதாவது ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளின்படி நம்ம நடக்க நடக்க ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறாருங்களா? க்ளோரி, மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோங்க? ரூபம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்ததா இங்க இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அதுலயும் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். மரணத்தின் சாயல். அப்போ நம்ம மறு பிறப்பு எடுக்கிறோம் இல்லைங்களா? எங்க? தண்ணியில கை, கால் எல்லாவற்றையும் ஃபுல்லா என்ன பண்ணிடுறாங்க? தண்ணிக்குள்ள. ஆமா, ஃபுல்லா போகுது. ஒரு சிலர்லாம் தலையை வச்சுக்கோ. நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கேன், மூச்சு பிடிக்க முடியாது, அதனால தலை மட்டும் தலை உள்ள போகணும், ஃபுல்லா உள்ள போகணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபுல்லா உள்ள போறது எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னா, மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படுறோம். இயேசு கிறிஸ்துவோடு நம்மளும் மரிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ தண்ணிக்குள்ள போறது என்னதுங்க? மரணம். நான் மரிச்சிட்டேன், ஃபுல்லா போயிட்டேன். அடுத்ததா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் உயிர்த்தெழும் போது என்ன ஆகுறோமா? இயேசு கிறிஸ்து மாதிரியே மாறுவதற்கான ஒரு சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ there is a greater responsibility when you take water baptism. ஒரு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் மாற்றப்பட வேண்டும். இட் ஹாஸ் டு பி டன். அது கண்டிப்பாக நடக்கணும். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் நம்மிடத்திலே உருவாக வேண்டும். சரிங்களா? இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தின் சாயல் அதுதான் ஞானஸ்நானம். அடுத்தது உயிர்த்தெழுதலின் சாயல்ன்றது அது ஒரு நாளில் உயிர்த்தெழுந்த தண்ணிக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே வந்த உடனே திடீர்னு வேற ஒரு சாயல் உங்களுக்கு வந்துடுதா? முகம்லாம் மாறிடுதா? இல்லை, அப்படியே தான் இருக்கிறோம். ஆனால் என்ன நடக்குது? நம்ம நாளுக்கு நாள் அந்த க்ளோரி ரிஃப்ளெக்ஷன், மகிமையின் அந்த ரூபத்திற்கு ஏற்றபடி இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை சுமக்கிறவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் மாற்றப்படுகிறோம். வேடிக்கையான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சிறு பிராயத்தில் ஒரு போதகர் ஒருவர் சொன்ன ஒரு சம்பவத்தை கேட்டேன். உண்மையாலுமே நடந்தது. இது வேடிக்கை, இது கதை கிடையாது. அதில் ஒரு கிராமத்தில் சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்போது நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர், அவர் பயங்கரமான ரவுடியாக இருந்து அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்துக்காக வராரு. வரும்பொழுது போதகர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் சரிங்கய்யா, வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒப்பு கொடுத்துக்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு கையை மட்டும் மேலே வச்சுக்கிட்டாரு, தண்ணிக்கு வெளியே. தலையெல்லாம் உள்ளே போயிடுச்சு, கை மட்டும் மேலே இருக்கு. பாஸ்டர் கையை பிடிச்சி உள்ளே அமுக்குறாராம், கையை உள்ளே போகலை. ஏன் என் கையை வெளியே வச்சுருக்கீங்கன்னா, இந்த கையில் இன்னும் ஒருத்தனை வெட்ட வேண்டி இருக்குது, ஒருத்தனை வெட்டி கொல்ல வேண்டி இருக்குது. அது இந்த கை தான். இப்போ நீங்கள் நான் தண்ணிக்குள்ளே போயிட்டேன்னா எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால் இந்த கை மட்டும் இயேசுக்கு சொந்தம் இல்லை, இதை மட்டும் நான் வெளியே வச்சுக்கிறேன் அப்படின்னாராம். ஸோ இது உண்மையாக நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம இந்த
மரணத்தின் சாயல், அதுதான் நான் சொல்ல வரேன். மரணத்தின் சாயல்ல நம்ம அவரை என்ன சொல்றது, அவரோடு கூட நம்மளும் மறிச்சிட்டோம். இப்போ உயிர்த்தெழும் பொழுது மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மகிமை ஒரு நாள்ல வர்றதில்ல, அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த அனுதினமும் மாற்றப்படுதல், சாயலுக்கு ஒப்பாகுதல் அப்படின்றது அது நடக்குது. அடுத்ததா வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த 5வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன், மனுஷர் சாயல். ஸோ இங்கே 2 காரியத்தை பார்த்தோம், சாயல், ரூபம். சாயல்ன்றது வெளிப்பிரகாரமானது, ரூபம்ன்றது தெய்வீக தன்மையை உரியதாக மாற்றப்படுகிறது. இப்போ மனுஷனை உருவாக்கும் போது பிசிக்கலாகவும் சாயல், அந்த இமேஜ் அவர் மாதிரி தான் இருக்குது, அதாவது அவரை போல அப்படின்னு இருக்குது. அடுத்ததாக அந்த ரூபம் அப்படின்னு சொல்லும் போது அந்த தெய்வீக தன்மை உடையவங்களா, மகிமை உடையவங்களாக தான் ஆதாம் ஏவாளும் உருவாக்குனார். ஆனால் பாவம் செஞ்சோடனே மகிமை விலகிடுச்சு, சரிங்களா? அப்போ என்ன மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு, மாம்சம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இப்போ இந்த மாம்சத்திலே தான் இருக்கிறான். திரும்ப மகிமையை பெற்றுக் கொடுக்கும்படி வந்தவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வரும்போதே மகிமையின் சாயல்ல தான் வந்தார். மற்றவர்களுக்கு அது தெரியல, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு தான் ஜீசஸ் மேல இருந்த குளோரியை பார்க்க முடிஞ்சது. யோசிச்சு பாருங்களேன். அதாவது பரிசேயர் சதுசேயர் கண்களுக்கு விரோதியாகவும் பகையாகவும் தெரிகிற அதே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுடைய கண்களுக்கு மாத்திரம் எப்படி விசேஷமானவராக தெரிகிறாரு இல்லையா? ஏன்னா அவங்க எல்லாமே ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இவரை நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2வது இப்படி கூட வச்சுக்கலாம், தேவன் அவர்களை முன்குறித்தாரா முன்குறிக்கலையான்னு நமக்கு தெரியல. சில நேரம் நான் யோசிப்பது உண்டு. நான் போன வாரத்தில் கூட ஞாயிற்றுக்கிழமை வர்ஷிப்பில் கூட நான் அது ஆவியானவர் நினைவூட்டினார். தேவன் யார் மேலே கிருபையாக இருக்கிற சித்தமாக இருக்காரோ அவன் மேலே கிருபையாக இருக்கிறார், யார் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்காரோ அவன் மேலே இரக்கமாக இருக்கிறார். தேவன் உங்களையும் என்னையும் ஏன் தெரிந்து கொள்ளணும்? யோசிச்சு பாருங்களேன். நம்மளை விட இன்னும் படிப்பில், அறிவில், அந்தஸ்தில், அழகில், இன்னும் எத்தனையோ காரியங்களில் உயர்ந்தவர்கள் மேலானவர்கள்லாம் இருக்கும்போது நம்மளையும் அவர் தெரிந்தெடுக்கணும். அதே கேள்வி தான் நீங்கள் அப்போஸ்தலர்களையும் கேட்டு பாருங்கள். பரிசேயர் சதுசேயருக்கெல்லாம் அந்த படிப்பறிவு அவ்வளோ இருக்குது, நியாயப்பிரமாணங்களை அப்படி கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பேதுரு வெறுமனே மீன் பிடிக்கிறவர். பேதுருவுக்கு இயேசு கிட்ட இருந்ததான மகிமையை பார்க்க முடிஞ்சது அண்ணா காய்பா ஆசாரியர்களினாலே இயேசு மேல இருந்ததான மகிமையை பார்க்க முடியல. ஸோ அங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர் ஒரு சிலருக்கு தான் அந்த மகிமையை வெளிப்படுத்துறாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு இது ஒரு 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 ஆச்சரியமான இது புதிர்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஆச்சரியம். இட் இஸ் அ வண்டர். ஒரு சிலருடைய கண்களுக்கு இயேசுவின் மகிமை தெரிகிறது, ஒரு சிலருடைய கண்களுக்கு இயேசு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் தெரிகிறார். இன்னைக்கும் கூட பாருங்க, இயேசுவை நம்முடைய நேசராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை தெய்வமாக வணங்குறோம், அவரை பணிந்து கொள்கிறோம், அவருக்குரிய துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆனால் அதே ஜீசஸை ஒரு சாதாரண மனுஷனா 10ஓட 11ஆவோ முகமது நபி மாதிரி ஈசா நபி அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களும், இவர் ஒரு சாதாரண மனுஷங்க அப்படின்னு மற்ற மனிதர்களும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அவங்களால ஜீசஸ் மேலே இருக்கிற க்ளோரி இப்போ நம்ம கண்களுக்கெல்லாம் தெரிகிறது, ஏன் அவங்களுக்கு தெரியல? அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பகுதியில் வாசிச்சோம் இல்லைங்களா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த மக்களுடைய கண்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? குருடாக்கி வச்சிருக்கிறான். இதுதான் ஆக்சுவல் சொல்ல போனால் இதுதான் ஒரே ஒரு ஆன்சர்னு நான் நினைக்கிறேன். People are not able to see the glory that is on Jesus. It's because the eyes of their heart is blinded. அவர்களுடைய மனதில் இருக்கிறதான கண்கள் குருடாய் இருக்கிறதுனால அவர்களால இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்ததான மகிமையை பார்க்க முடியறதில்ல.
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம கிருபையாக தான் சொல்லணும். நம்ம வந்து இது வி டு நாட் டிசர்வ் இட் இல்லையா? நம்ம யாராவது மனக்கண்கள் திறக்கப்படுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்சோம், ஏதாவது ஒன்று பண்ணோமா? எதுவுமே கிடையாது. கர்த்தர் கிருபையாக தான் நம்மளுடைய மனக்கண்களையும் திறந்து அவர் மேலே இருக்கிறதான மகிமையை பார்க்க வைக்கிறார். அந்த மகிமை அவர் மேலே இருக்கிறத நம்ம பார்க்கறதுனால தான் அவரை நம்ம தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு இந்த காரியத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மனுஷனை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினவர். சாயல்னு சொல்றது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ரூபம்னு சொல்றது தெய்வீக தன்மையோடு இருக்கிறதான இந்த மகிமை. இப்போ இந்த ரெண்டையும் ஆதாம் இழந்துட்டாரு. அதை திரும்பியும் மீட்டெடுத்து தந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர் காலத்திலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருக்கிற நீங்கள் நான் நம்ம எல்லாரும் ஒரே ஒரு காரியத்திற்காக தான் இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம், மேற்கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோம். என்னத்துக்காக? கிறிஸ்துவின் மேல், கிறிஸ்துவின் ரூபத்தில் இருந்ததான அந்த மகிமை, அந்த க்ளோரி, அந்த க்ளோரி எனக்குள்ளாக இருக்கணும், அந்த மகிமை என்னில் வெளிப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த நாட்களில் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் இதுதான் தேவனுடைய நோக்கமாகவும் இருக்குன்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் சரிங்களா? இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த ரூபத்தின்படியையும் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு சாயலின்படியும் ரூபத்தின்படியையும் உண்டாக்கப்பட்ட மனுஷன். ஏற்கனவே போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, போன பைபிள் ஸ்டடியில் நம்ம ஃப்ரீடம், சுதந்திரம், ஒரு சில சுதந்திரங்களை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு? இதை பாருங்கள், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், சோஷியல் ஃப்ரீடம், ரிலீஜியஸ் ஃப்ரீடம், இதெல்லாம் சொன்னேன். சுதந்திரம்ன்றது மனிதனுடைய ஏக்கம். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் சுதந்திரம்ன்றது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருக்கான். எல்லாத்துலேயும் நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஃப்ரீடமும் ஆபத்தானது அப்படின்னு நான் சொன்னேன். போன பைபிள் ஸ்டடியில் அதை பற்றி நம்ம பேசணும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல், பொறுப்பு உணர்வு இல்லாத சுதந்திரம் வீணானது. திரும்ப நான் சொல்கிறேன், இது நல்லா ஆழ்மனதில் வச்சுக்கோங்க. எல்லா மனுஷனுக்கும் சுதந்திரம் தேவை. எல்லாரும் சுதந்திரத்தை ரொம்ப விரும்புகிறோம். நம்ம ஏதாவது ஒன்றுனா, சரி இந்த வீட்டில் எனக்கு சுதந்திரமே இல்லையா அப்படின்னு நம்ம ஏதாவது சண்டை போடுறோம், வீட்டில் ஏதாவது கத்துறோம், பண்ணுறோம். ஆனால் சுதந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதோடு கூட நமக்கு பொறுப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது. இப்போது பல எக்ஸாம்பிள் நம்ம அதுக்கு போன பைபிள் ஸ்டடியிலே நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு அப்பா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போமே, குடும்பத்தினுடைய தலைவன் அப்பா இருக்கிறாரு. அவர் வந்து சுதந்திரமாக இருக்கிறார். சுதந்திரமான ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு வந்து ஒரு லீவ் கிடைக்குதுன்னு வச்சுப்போமே. ஒரு 4 நாள் அவருக்கு ஒரு லீவ் கிடைக்கிது. பயங்கர பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிற அப்பாவுக்கு லீவ் கிடைக்கிது. 4 நாள் நல்லா ஃப்ரீயாக தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு டென்ஷன் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், தூங்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாருன்னு வச்சுப்போமே. இப்போது லீவ் வந்துருச்சு, 4 நாள் வந்துருச்சு. முதல் நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாரு. 2வது நாள் வரும்போது வீட்டில் பிள்ளைங்களோ மனைவியோ எதை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவர் உண்மையான சுதந்திரத்தை உணர்ந்தவராக இருந்தால் என்ன பண்ணுவார்னா, குடும்பத்திற்கு தேவையானதை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவார், அவர் ரெஸ்ட் எடுப்பார். இல்லை பொறுப்பே இல்லாத ஒரு சுதந்திரவாளி அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், எந்த வேலையும் செய்ய மாட்டார். நான் வீட்டில் தூங்குவேன், படுத்துவேன், எல்லா வேலையும் போய் என் பிள்ளைங்க செய்யட்டும், என் மனைவி செய்யட்டும், வெளியில் போகட்டும், நான் 4 நாள் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து என்ன சொல்லலாம், நம்ம அவர் வந்து சுயநலமானவராக இருப்பாருன்னு தான் சொல்ல முடியும். கரெக்டுங்களா? இப்போ அவருக்கு வந்து 4 நாள் அவருக்குன்னு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவர் நியமிச்சிருந்தாலும் அதில் அவருக்கு பொறுப்பு இருக்குது. ஸோ பொறுப்பை தான் ஃபஸ்ட்டு அவர் நிறைவேற்றணும். அதுதான் ஒரு தகப்பனுக்கு அழகு. இதே மாதிரி தான் எல்லாம். இது நான் தகப்பனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா மனுஷனுக்குமே வேர் தேர் இஸ் ஃப்ரீடம்,
there is a responsibility. சுதந்திரம் எந்த இடத்துல கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு பொறுப்புணர்வும் இருக்கிறது அப்படின்றது தான் போன பைபிள் ஸ்டடி செஷனில் நம்ம பார்த்தோம். அதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இப்போ தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட மனுஷன் அன்லிமிட்டெட் ஃப்ரீடம், அவனுக்கு அளவே இல்லாமல் அப்படியே சுதந்திரமாக இருக்கிறான். ஆண்டவர் என்னைய சுதந்திரமாக என்னை உருவாக்கிட்டாரு, நான் என்ன வேணால் பண்ணுவேன், எங்கே வேணால் போவேன், எப்படி வேணால் இருப்பேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. அப்போது காரணம் என்ன, கூடவே ஒரு பொறுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் தான் அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அவர் இஷ்டத்தின்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை சீர்கேடான ஒரு வாழ்க்கையாக போயிடும். ஏன் தெரியுமா, ஏன் அதனுடைய எண்டு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த 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 ஃப்ரீடமில் நம்ம பயன்படுத்துகிறதான அறிவு, நமக்கு தேவைப்படுகிற ஞானம், நமக்கு தேவைப்படுகிற வல்லமை, நமக்கு தேவைப்படுகிற சுய கட்டுப்பாடு, இது எல்லாமே ரொம்ப குறைவானது. ஃப்ரீடம் அப்படின்றது நல்லா கவனிக்கணும். சுதந்திரம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அது பொறுப்புணர்வு அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துவதற்கு எனக்கு அளவற்ற சுதந்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுப்போமே, எனக்கு அதே நேரத்தில் அளவற்ற ஞானம் வேணும், அளவற்ற அறிவு இருந்திருக்கணும், அளவற்ற சுய கட்டுப்பாடு இருக்கணும், அளவற்ற வல்லமை இருந்தால் தான் அளவற்ற சுதந்திரத்தை நான் பயன்படுத்த முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது எல்லாமே யார் இடத்துல இருக்குது, தேவன் இடத்துல இருக்குது. தேவன் அவர் சுதந்திரமாக இருக்கிறவர். ஆனால் அவர் அந்த சுதந்திரத்தோடு கூட அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் எடுத்திருக்கிறார். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? உலகத்தை உண்டாக்கி அதை காப்பாற்றி அதை பாதுகாத்து மனுஷனுக்கு தேவையானதை செய்து போஷித்து தன்னுடைய குமாரனை அனுப்பி பாடுகளுக்கு உட்படுத்தி மனிதனை மீட்டு திரும்ப தன்னோடு கூட சேர்க்கணுன்ற ஒரு பொறுப்பு காட் த ஃபாதருக்கு இருக்குது, பிதாவாகிய தேவனுக்கு இருக்குது. ஸோ அவர் எல்லா சுதந்திரமும் அவருக்கு இருந்தாலும் பொறுப்புள்ளவராக செயல்பட்டார். காரணம் என்ன? அவருக்கு அளவு கடந்த ஞானம், அளவு கடந்த அறிவு, அளவு கடந்த வல்லமை, அளவு கடந்த சுய கட்டுப்பாடு எல்லாமே அவருக்கு நிறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனுஷங்கிட்ட யோசிச்சு பாருங்க, இப்போ எனக்கு அளவு கடந்த சுதந்திரம் என் கையில் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய மூளை, என்னுடைய அறிவு என்னவோ, என்னுடைய சிந்தைக்கு என்ன உயரம் எட்ட முடியுமோ அந்த உயரத்துக்குள்ளே தான் என்னுடைய சுதந்திரத்தை நான் பயன்படுத்த முடியும். கரெக்டுங்களா? அதுவும் நான் சரியாக பயன்படுத்துகிறேன்னா தவறாக பயன்படுத்துகிறேன்னான்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் இட் இஸ் வெரி லிமிட்டட். என்னுடைய அளவற்ற சுதந்திரத்தை கொடுத்துட்டு சுதந்திரத்தை பயன்படுத்த முடியாதபடிக்கு அறிவு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? அதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சுதந்திரத்தை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுக்குறார், எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவி, ரூல் எவ்ரிதிங். ஆனால் அதே நேரத்தில் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் காட்ஸ் விஸ்டம், நாட் யோர் விஸ்டம். உன்னுடைய ஞானத்தை அல்ல, தேவனுடைய ஞானத்தை சார்ந்து கொள். இந்த ஆளுமை செய்யும் பொழுது சகலத்தையும் ஆண்டு கொள்வாயின்னு கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா மனுஷனை பார்த்து. இப்போ இந்த ஆளுமை செய்யும் பொழுது உன்னுடைய பலனை அல்ல, உன்னுடைய அறிவை அல்ல, உன்னுடைய வல்லமை அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமை, தேவனிடத்திலிருந்து வருகிற அறிவை நீ பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் கர்த்தர் சொல்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ சுதந்திரம் அப்படின்றது எல்லா மனுஷனும் ஏங்குற ஒரு காரியம். எல்லாருமே நான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு காரியம்தான். ஆனால் அந்த சுதந்திரத்தினுடைய அந்த பொட்டன்ஷியாலிட்டி, அதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு தான் இருக்கும் தெரியுமா? நமக்கு மூளை எந்த அளவுக்கு செயல்படுதோ, நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அது வரைக்கும் தான் அந்த சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்த முடியும். நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு உலகத்தை பற்றி மற்ற காரியங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அவ்வளோதான். சரி, அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள். உலகத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாலும் சரி, உலகத்தில் இருக்கிற அறிவுபூர்வமான எல்லா மனுஷங்களையும் கொண்டு ஒட்டுமொத்த அறிவையும் நீங்கள் உங்கள் மூளைக்குள்ளே இறக்கிக்கிட்டாலும் சுதந்திரத்தை நிறைவாக நம்மளால் பயன்படுத்த முடியாது. அப்போ அந்த சுதந்திரத்தை கிறிஸ்துவுக்குள் நிலைப்படுத்துவது எப்படி? இப்போ அந்த டொமினியன் அண்ட் ரூல், அதாவது ஆளுமை அப்படின்றத ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அந்த ஆளுமையை இப்போ ஜீசஸ் மூலமாக நம்ம எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணுறோம்? ஜீசஸுக்குள்ள. ஸோ இப்போ நம்ம யாருக்குள்ளே இருக்கிறோமா? இயேசுக்குள்ளே இருக்கிறோம். இயேசுக்குள்ளே இருக்கிறதுனால நல்லா கவனிக்கணும்,
இயேசுக்குள்ள இருக்கிறனால இயேசுவனுடைய ஞானம், இயேசுவனுடைய அறிவு, இயேசுவனுடைய வல்லமை, இயேசுவினிடத்தில் இருக்கிறதான எல்லா காரியத்தையும் நான் பெற்றுக்கொண்டவனா, இயேசுவை ரெப்ரசன்ட் பண்ணுறவனா நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய சுதந்திரத்தை நான் பயன்படுத்த முடியும். இதுதான் இந்த ஃப்ரீடம் பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு சத்தியம். இப்போது இந்த சுதந்திரத்தை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கூடவே அவன் அந்த பொறுப்புணர்வுகளையும் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ கவனிங்க, கர்த்தர் ஆதாமுக்கு என்ன சுதந்திரத்தை கொடுத்திருந்தாரு? நல்லா கவனிக்கணும். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் ஒன்று புசிக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. சரி, அது இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை விட்டுருங்க. ஆனால் தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ புசிக்கலாம். அதே நேரத்தில் ஆதாமுக்கு இன்னொரு வேலையும் இருந்துச்சு. அதை காக்கவும் பண்படுத்தவும், டு டேக் கேர் ஆஃப் த கார்டன். அந்த தோட்டத்தை கவனிக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ ஃப்ரீடம்ன்றது என்னென்னா, அங்கே இருக்கிற மாம்பழத்தை சாப்பிட்லாம், அங்கே இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிட்லாம், எல்லா பழத்தையும் அவன் சாப்பிட்லாம். ஒரு பழத்தை விட்டுறணும். அந்த ஒரு பழம் தான் பிரச்சனை அவனுக்கு. எதை சாப்பிட வேணான்னு சொன்னாரோ அதை தான் போய் பிசாசு இது பண்ணி அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? உடனே மக்கள் இப்படி சொல்லுவாங்க, தேவன் அதை சொல்லாமே விட்டுருந்தாருன்னா. அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார். ஆனால் பொதுவாக ஹியூமன் சைக்காலஜியில் எதை செய்ய வேணான்னு சொல்கிறாங்களோ அதுதான் செய்ய சொல்லுவாங்கள்ல. அப்போது ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான், அண்ணே, தேவன் அந்த மரத்தை சாதாரணமான ஒரு மரமாகவே விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த பக்கமே போயிருக்க மாட்டான். அது சாதாரணமான ஒரு மரம் மாதிரி விட்டுருப்பான். அதை சாப்பிடாதன்னு சொன்னனால தான் சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான கேள்வின்னு நினச்சி என்கிட்ட ஒரு கேள்வியை அவன் கேட்டான். ஸோ நிறைய நேரம் நம்ம ஹியூமன் டெண்டன்சி அது இல்லைங்களா, எதை செய்ய வேணான்னு சொல்லப்படுதோ அதை போய் செய்யணும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டோட ஆதாம் இருந்திருப்பாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் சம்ஹவ் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். என்னன்னா, ஒரு மரம் தான், மற்றபடி 1008 மரம் அந்த தோட்டத்தில் இருக்குது. அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிக்கலாம்? சுதந்திரமாக நீ என்ன வேணால் பண்ணலாம். நீ எந்த மரத்தடியிலையும் படுத்துக்கலாம். நீ எதுவும் உன்னை தீங்குபடுத்தாது, எந்த தீமையும் அங்கே கிடையாது. ஆனால் அந்த சுதந்திரத்தை கொடுத்த தேவன் கூடவே ஒரு பொறுப்பையும் கொடுத்தாரு. என்ன பொறுப்பு? தோட்டத்தை நீ பண்படுத்தணும், தோட்டத்தை நீ பாதுகாக்கணும், அதை பராமரிக்கணும். ஸோ கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்தாருன்னா கூடவே பொறுப்பையும் கொடுப்பார். பொறுப்பு இல்லாமல் சுதந்திரம் இல்லை. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்க, இன்னொரு இடத்துலையும் பார்க்குறோம், மிருகங்களுக்கு பெயரிடும்படி சொல்றாரு இல்லையா? பாருங்க, அதை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த பொறுப்பு, இன்னொரு பொறுப்பு. ஒரு பக்கம் தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடலாம், புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தை பராமரிக்கணும். இன்னொரு பக்கம் இந்த ஜீவ ஜந்துக்கள், அதாவது மிருகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் நீ ரூல் பண்ணலாம். ஆனால் ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பொறுப்பு ஒன்று இருக்குது. என்னன்னா, அந்த மிருகங்களுக்கு பேர் வைக்கணும். இது சிங்கம், இது புலி, இது கரடி, இது யானை அப்படின்னு அவர் என்னன்னாலாம் மிருகங்களுக்கு அவர் பெயரிட்டாரோ, நம்ம தமிழில் சொல்கிறோம், அந்த அவங்க பேசின அந்த மொழியில் அரமாயிக் என்று தான் வரலாற்றில் நாம் புரிந்து கொள்கிறோம். அரமாயிக் மொழி தான் பேசியிருப்பாங்க அப்படின்றது ஒரு வரலாற்று கண்டுபிடிப்பு. சமவ் என்ன மொழி பேசினாங்கன்ற அந்த டிஸ்கஷன்குள்ள நம்ம போக வேணாம். அந்த அமைப்பில் அவங்க மிருகத்துக்கு என்ன பேர் வச்சாங்களோ அதுதான். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் டொமினியன் பண்ணுற சுதந்திரம், அதாவது ஆளுமை பண்ணுற ஒரு சுதந்திரம், ஆனால் அதே நேரத்தில் மிருகங்களுக்கு பெயரிட வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பும் ஒன்று இருக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு முன்னாடி? வீழ்ச்சிக்கு முன்னாடி, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி. பாவத்துக்கு அப்புறம் தான் அவர் தனித்து விட அவர் வெளியே துரத்தப்படுறாங்க இல்லைங்களா? ஆதாமையாவாலும் வெளியே துரத்தப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் பாருங்க, நான் போட்டிருக்கேன் பாருங்க, since man would not become like God nor worship him, Christ was made in the likeness of men.
ஸோ இந்த காரியம் வந்து நான் ரொம்ப யோசித்து இது சரியான ஒரு வார்த்தையை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சிவப்பில் போட்டிருக்கேன், ரெட்டில் போட்டிருக்கேன். நல்லா கவனிக்கணும். அதாவது ஆதாம் ஏவாள் தேவனால் உருவாக்கப்பட்டவன், மகிமையினால் நிரம்பியிருந்தவங்க. இப்போ இவங்க மகிமை இழந்துட்டாங்க, வெளியே துரத்தப்பட்டாங்க. இப்போது திரும்ப இவங்களை கொண்டு வந்து மகிமையின் சாயலுக்கு ஒப்பானவங்களாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். திரும்ப இவங்களை ரிவர்ஸ் ப்ராசஸில் கொண்டு வர்றது இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருங்க, பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். எதற்காக, எப்படி அனுப்புகிறாரு? அவரை மனுஷ சாயலாக்குறார். சொல்கிறது புரியுதுங்களா? மனுஷன் தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ரிவர்ஸில் வர முடியாது. எந்த மனுஷன், ஆதாமும் ஏவாளும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான யாருமே ரிவர்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் தேவனாக இருக்கிறவர், வானத்தையும் பூமியும் படைத்த வார்த்தையாகிய தேவன் மனுஷனாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நடந்துச்சு. எங்க? பெத்லகேமில் நடந்துச்சு. மனுஷர் சாயலாகி மனுஷர் ரூபம் எடுத்து மரியாளுடைய வயிற்றில் அவர் பிறக்கிறார். இப்போ கிரைஸ்ட் வாஸ் மேட் இன் த லைக்னஸ் ஆஃப் மென். இதுதான் நான் படித்தோம் ஏற்கனவே இல்லைங்களா? அவர் மனுஷர் சாயலானார், தன்னை தாழ்த்தி. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வாசித்தோம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஏன்னா மனுஷன் தேவனுடைய சாயலாக மாற முடியாது, மகிமையின் சாயலுக்கு மாற முடியாது. இப்போ மனுஷர் சாயல் ஆகிட்டார். இந்த உலகத்துக்கு வந்து மனுஷர் சாயலாகி இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ராஜ்யத்தை பற்றியதான செய்தியை சொல்லி மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்று பரிசுத்த ஆவியை அனுப்பி இப்போ இந்த மனுஷனை தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பானவங்களா, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களா மாற்றும்படி அந்த ப்ராசஸில் இப்போ நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். புரியுதுங்களா? இப்போ ஆக மொத்தம் மூவருமே யார்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். மூவருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? விழுந்து போன மனுஷனை எப்படியாவது திரும்ப மீட்டெடுக்கணுன்றது தான் அவங்களுடைய இன்டென்ஷனே. அதுதான் தேவனுடைய இன்டென்ஷனே, அதுதான். மூவரும் அவங்களுக்குரிய பரிமாணங்களில் அவங்களுடைய காலங்களில் முதலாவது பிதாவாகிய தேவன் ஏதோ இஸ்ரவேல் மூலமாக எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாரு. மீட்டெடுக்க முடியல, சம்ஹவ் அதை காப்பாற்றிட்டார். அடுத்ததா மீட்டெடுக்கிற வேலையை யாருக்கிட்ட கொடுக்குறாரு? குமாரன் கிட்ட கொடுக்குறாரு. குமாரன் அதை நிறைவேற்றினாரா? பர்ஃபெக்டாக நிறைவேற்றிட்டார். எப்படி? சிலுவையில் அதை நிறைவேற்றினார். உயிர்த்தெழுதலில் அதை நிச்சயப்படுத்தினார். சிலுவையில் அதை நிறைவேற்றினார், உயிர்த்தெழுதலில் அதை நிச்சயப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தரும்பொழுது அதை உறுதிப்படுத்திட்டார். சரிங்களா? இப்போ உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து இப்போ அடுத்து கம்ப்ளீஷன், முழுமை அடைகிற வரைக்கும், ஒன்று தேவனுடைய வருகையோ இல்லைன்னா என்னுடைய மரணமோ, ரெண்டில் ஏதாவது ஒன்று சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னவா மாத்துறாருங்க? மகிமையின் சாயலுக்கு ஒப்பானவனாக என்னை மாற்றுகிறார். மகிமையின் சாயலுக்கு ஒப்பானவனாக தான் மாற்றுறாரு ஒழிய மகிமையின் சாயல் எனக்கு வந்துடாது. ஒரு லைக்னஸ், அந்த மகிமையின் சாயலுடைய முழுமை எங்கே தான் எனக்கு கிடைக்கும்? பரலோகத்தில் தான் நான் பார்க்க முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு வேளை மரணமோ வருகையினாலோ அந்த நாளுக்கு முன்னாடி அந்த நொடி, அந்த லாஸ்ட் செகண்டில் எனக்குள்ள உருவாகிறது என்னதுங்க? த லைக்னஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். தேவனுடைய மகிமையின் சாயல் என்னிடத்துல உருவாகுது. ஆனால் மகிமையின் முழுமை என்னிடத்துல எப்போ உருவாகும்? பரலோகத்தில் போய் அவரை நான் முகமுகமாக நான் சந்திக்கும் போது, தரிசிக்கும் போது மகிமையின் சரீரமே எனக்கு வந்துடும். என்னுடைய சரீரமே க்ளோரியஸ் பாடியாக மாறிடும். அப்போது அந்த சரீரத்தினாலே அவரை நாம் முகமுகமாய் நாம் பார்க்க போகிறோம். அந்த க்ளோரியஸ் பாடியோட தான் ஏசப்பா வந்து கொஞ்ச நாள் வந்து உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் சீஷர்களோடு இருக்கிறார் இல்லையா? அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தினால என்னென்னலாம் பண்ணுறாரு பாருங்க. சாப்பிட்றாரு. உயிர்த்தெழுந்த சரீரம்ன்றது அப்படியே பூதம் மாதிரி இல்லை, அப்படியே ஒரு காற்று மாதிரி. ஏன்னா திடீர்னு ஒரு சீஷர்கள் கூடியிருக்கிற அறையில் திடீர்னு வராருன்றிருக்கு இல்லையா? அப்போ ஒரு பூதம் மாதிரி அப்படியே வந்துட்டாரா? ஆவி மாதிரி இருந்தாரா? இல்லை. அதனால தான் சீஷர்கள் தோமா கிட்ட சொல்கிறார், கையை வெய்யி பாருன்றாரு. ஸோ ஃபிசிக்கலாக அவங்க தொடுறாங்க. எந்த பாடியை? ஃபிசிக்கல் பாடி இல்லை, க்ளோரியஸ் பாடி அது. ஏன்னா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் மகிமையின் சரீரம். அப்போ எல்லாரும் பற்றிக்கொள்ளணும்னு நினைக்கும் போது அவர் சொல்கிறாரு, இல்லை நான் என்னுடைய பிதாவின் இடத்துல நான் இன்னும் போகலை, அதனால என்னை பற்றி கொள்ளாதீர்கள் அப்படின்னு வேற சொல்கிறாரு.
ஸோ க்ளோரியஸ் பாடியை ஒரு கிளிம்ஸ் கிடைச்சது யாருக்கு? அப்போஸ்தலர்கள் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க பாருங்க. மகிமையின் சரீரம் எப்படி இருக்குன்றது ஒரு பார்வை கிடைச்சிருச்சு. நம்ம ஊருக்கு வந்ததான தோமா கூட அதை பார்த்துருக்கிறார். தோமா தொற்றுக்கிறாரு. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இப்படிதான் சொல்ல முடியும். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? மகிமையின் சாயல் அதை தொற்றுக்காரு. இப்போ அதை பார்த்துட்டாங்க, அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைராக்கியம். என்ன ஆனாலும் பரவாயில்லடா, என்ன இயேசுக்காக என்ன உயிரையே கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு துணிவாக போனதுக்கான காரணம் என்ன? மகிமையை பார்த்துட்டாங்க. யோவான் அப்படி தானே ஆரம்பிக்கிறாரு. பிதா, நாங்கள் கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்த்தோம். அது எப்படிப்பட்ட மகிமையா? பிதாவுக்கு ஒப்பானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்துச்சுப்பா அப்படின்றாரு 1 யோவான்ல. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த லைக்னஸ் அது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட். இது ஜீசஸ் கிட்ட ஃபுல் க்ளோரியஸ் பாடியே வந்துடுச்சு, அவர் பரத்துக்கு போயிட்டார். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி உறுதிப்படுத்தி நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றார் இல்லையா? மாற்றி மகனா மாற்றிருக்காரு இல்லையா? இப்போ நடந்து கொண்டிருக்கிறது என்ன? நம்ம எதை நோக்கி பிரயாணம் பண்ணுறோம்? மகிமையினுடைய சரீரம் பரலோகத்தில் தான் கிடைக்க போகுது. ஆனால் மகிமையின் சாயல், திரும்ப இந்த வார்த்தை தான் நான் பயன்படுத்த விரும்புகிறேன், தி இமேஜ் அண்ட் த லைக்னஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். இங்கே ஆதியாகமம் 1:26 வாசிச்சோம். எப்படி கர்த்தர் அவங்கள உருவாக்கினாருங்க? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குனாரு. மகிமை இழந்தாச்சு, திரும்ப கிறிஸ்துவின் மூலமா மகிமை வந்துச்சு, பரிசுத்த ஆவியானவர் மூலமா மகிமை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ ஒரு நாள் வரும், அந்த நாளில் நம்ம மேல இருக்கிறத அந்த நிறைவேறுதல், அந்த லைக்னஸ் எல்லாமே மாறி கம்ப்ளீட்டா க்ளோரியஸ் பாடிக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? நுழைய போகிறோம். அது அவருடைய உயிர்த்தெழுதல் நாளில் நடக்கிறதாக இருக்கிறது. ஓகேங்களா? பாருங்க, அதுதான் பாருங்க, இந்த மனுஷனுடைய வீழ்ச்சியை சரி செய்வதற்காக தான் அவர் என்ன பண்றாருங்க பாருங்க. கொலோசையர் 1:15 இன்னொரு ரெஃபரன்ஸையும் எழுதிக்கோங்க. கொலோசையர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இந்த டிரான்ஸ்லேஷன், ஒருவராலும் தேவனை காண இயலாது, ஆனால் இயேசு தேவனை போன்றவர், படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களின் மேலும் இயேசுவே ஆட்சியாளர். அதரிசனமான தேவன், அதுதான் ஒருவராலும் தேவனை காண இயலாதுன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் டிரான்ஸ்லேஷன் அது. ஆனால் இயேசு தேவனை போன்றவர், ஸோ அவரை போலவே, தேவனை போலவே. அதுதான் இங்கே நம்ம வாசிக்கிறோம் 1:15. தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவனுடைய தற்சொரூபம், ரூபம்னா என்ன? நான் சொன்னேன் இல்லைங்களா? சாயலின்படியும் ரூபத்தின்படியையும். ஸோ அப்போ ஜீசஸை பார்க்குறவன் யாரை பார்க்குறான்? பிதாவையே பார்க்குறான். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் குமாரன் யாரை வெளிப்படுத்துகிறாராம்? பிதாவை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி யோவானில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? யோவானுடைய சுவிசேஷத்தை நம்ம அதை வாசிப்போம். அப்போது இந்த காணக்கூடாத தேவனை சாயலாக ரூபமாக வெளிப்படுத்தினவர் கிறிஸ்து. அவர் மேலிருந்ததான மகிமையை நமக்கு ஒரு பங்காக கொடுத்து அதை உறுதிப்படுத்தி நமக்குள்ள இருந்த அந்த மகிமையை நிறைவேற்றுகிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? புரிஞ்சிருந்தா மாத்த ஒரு தம்ஸ் அப் தாங்க. தேங்க்யூ. சரி, அப்போ நம்ம யாருடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் தேவனுடைய சாயல் ரூபம்ன்றது அதனுடைய அர்த்தத்தை சொன்னேன், அது இழந்து போனது சொன்னேன், அது எப்படி திரும்ப பெற்றுக்கொண்டோன்னு சொன்னேன். இப்போ அது உறுதிப்படுத்துறதுக்காக ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அந்த மகிமையை நமக்குள்ளாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அந்த சாயலை பற்றி இன்னும் ஒரு சில காரியங்கள்லாம் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ், கேரக்டர் லைக்னஸ், ஃபிசிக்கல் லைக்னஸ், ஆவிக்குரிய சாயல், குணத்திலே அந்த சாயல், சரீர பிரகாரமான சாயல் என்று சொல்லி 3 விதமான சாயல் இருக்கிறது. அதை நம்ம அடுத்த பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஒரு 2-3 வீக்ஸாக போன வாரம் வைக்க முடியல இல்லைங்களா? ஏன்னா என் சர்ச்சில் வந்து ஒரு 2 மேரேஜஸ் இருக்குது, அதை சாலம்னைஸ் பண்ணோம். ஸோ அதனால் அங்கேயுமா போகிறது, அவங்களுடைய ரிசப்ஷன், அப்புறம் அவங்களுடைய காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. நான் வெறும் பைபிள் டீச்சராக இருந்தால் ஐ வுட் பி ஸோ மச் கமிட்டட், பட் ஐ ஆல்சோ ஐம் பாஸ்டரிங் அ சர்ச். ஸோ ஒரு சபைக்கு போதகராகவும் இருப்பதுனாலே, மெய்ப்பராகவும் இருப்பதுனாலே
மெய்ப்பனுடைய வேலையும் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுடைய பைபிள் ஸ்டடிக்கு கொஞ்சம் அப்பப்போ ஒரு சில பிரேக் வரும். ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அதை பொருட்படுத்தாதீங்க. அதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. மீன்வைல் நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அந்த டைமில் ஒருவேளை ஏதாவது ஒரு வீக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் நமக்கு பைபிள் ஸ்டடி வைக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கவனிக்காத அந்த கிளாஸஸை நீங்கள் கவனிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? இதனால் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையானந்த இரவு வேலைக்காக ஸ்தோத்திரம். இது நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து இந்த காரியங்களை பார்க்க, மனுஷனுடைய சாயல் ரூபம் என்பது தேவனிடத்திலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதையும், அதை எவ்விதமாய் ஆதாம் தொலைத்தான் என்பதையும், இயேசு கிறிஸ்து அதை எவ்விதமாய் எங்களுக்கு மீட்டெடுத்து கொடுத்தீர் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அதன்படி கிறிஸ்துவின் சாயலாக நாங்கள் மாற்றப்பட வேண்டும். அவருடைய ரூபத்தின்படி மகிமையின் மேல் மகிமை அடைந்தவர்களாய், ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இந்த காரியத்தில் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய உம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீரே உயர்ந்தரும் பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு சித்தமானால் எந்த தடையும் இல்லை மேக்ஸிமம். பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ. குட் நைட்.